ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடம் கட்டினான். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொண்டான். And he moved from there to the mountain east of Bethel, and he pitched his tent with Bethel on the west and Ai on the east. There he built an altar to the Lord and called on the name of the Lord. பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொண்டான். நாம் எல்லாரும் பலிபீடம் கட்ட வேண்டும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பலிபீடம் என்றால் என்ன? பலிபீடம் கட்டுவது என்றால் என்ன? பலிபீடம், அதாவது ஆபிரகாம் பலிபீடம் கட்டினார் என்றால், அந்த பலிபீடம், அவர் கட்டுகிற அந்த பலிபீடம் அவரை தேவனோடு தொடர்பு படுத்துகிறது. பலிபீடம் என்றால் கற்களை வைத்து செமெண்ட் எல்லாம் வச்சு கட்டுற ஒரு பலிபீடம் நினைச்சிடக்கூடாது. பலிபீடம் என்றால் இங்க இருக்குது இல்லை, இந்த போடியம், இதெல்லாம் பலிபீடம் சொல்லலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் பட் இட் இஸ் நாட் அ ரியல் ஆல்டர். எங்க வீட்டில் நான் பலிபீடம் கட்டலை, அதனால தான் ஒரே குழப்பம். கர்த்தர் தனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின, கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இடத்துக்கு ஆபிரகாம் வந்த உடனே அவர் செய்த முதல் காரியம் பலிபீடம் கட்டினார். பலிபீடம் என்பது தேவனுக்கும் பரலோகத்துக்கும் அந்த மனுஷனை பலிபீடம் கட்டி தொழுது கொள்ளுகிற, ஜெபிக்கிற ஒருவனை பரலோகத்தோடு தொடர்பு உண்டாக்குகிறது. என்னை கவனியுங்கள், நமக்கு தேவனோடு பரலோகத்தோடு தொடர்பை உண்டாக்குவது ஜெபம். பலிபீடம் என்றால் ஜெப பலிபீடம். ஜெபிக்க நான் ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க, அதுதான் ஆல்டர். எங்க வீட்டில் ஜெபிக்கிறதுக்குன்னு நான் ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறேன். காலையில எழுந்தா எல்லாரும் அந்த ஆல்டர்ல வரணும், முன்னால் வரணும். நான், என் மனைவி, என் பிள்ளைகள் எல்லாரும் அந்த எங்க வீட்டில் ஒரு பலிபீடம் இருக்குது, காலை குடும்ப ஜெபம் என்ற பலிபீடம். அதற்கு முன்பாக நான் வந்து முழங்கால் போட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அதுக்கு ஒரு நேரம் குறிக்கப்பட வேண்டும். காலை 6 மணி, இட்ஸ் ஓகே. அப்படியானால் இரவு 10 மணிக்கு பெட்டுக்கு போயிடணும். பலிபீடம் கட்டுங்க, இது ரொம்ப அவசியமானது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. புதுசா வீடு கட்டுக்கிறவங்களுக்கு நான் சொல்லி ஜெபிக்கிறது, உங்க வீட்டுல ஜெபம் நடக்கணும். அந்த ஜெப பலிபீடம் இல்லை அப்படின்னா தேவனோடு தொடர்பு உங்களுக்கு இல்லை, பரலோகத்தோட தொடர்பு உங்களுக்கு இல்லை. எல்லாம் உலகத்தோட தான், எல்லாம் வேர்ல்ட்லி ஃபெலோஷிப் தான், வேர்ல்ட்லி ஃப்ரெண்ட்ஷிப், அது இதுதான். ஒரு நித்தியமான ஒரு தொடர்பு நமக்கு இருக்கிறது இல்லை. பரலோகத்தோட ஒரு தொடர்பு இருக்கிறது இல்லை. என்ன நன்மைகள் எல்லாம் எங்கிருந்து வருது? எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலே உண்டாகி ஜோதியின் பிதா தேவாதி தேவன் அவரிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நீங்க பலிபீடம் கட்டியிருக்கீங்களா? பலிபீடம்னா ஒரு ரூம் நான் சொல்றேன்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. இருக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. ஒரு ப்ரேயர் ரூம் இருக்கிறது தப்பு இல்லை, நல்லதுதான். அந்த ப்ரேயர் ரூம்ல இருந்து அந்த ப்ரேயர் ரூம்ல ஜெபிக்கிறதுக்கு ஆள் போகலைன்னா அது அங்க பலிபீடம் இல்லைன்னு அர்த்தம். பலிபீடம் என்பது நானும் என் வீட்டார்மோ என்றால் கர்த்தரை சேவிப்போம் என்று சொல்லி ஒரு மனமாக ஜெபித்த யோசுவாவின் குடும்பத்தை போல. எனக்கு பிள்ளை இல்லை, நானும் என் மனைவி தான் இருக்கிறோம், 2 பேரும் போய் கை கோர்த்து ஜெபிக்கணும். அதுதான் பலிபீடம். அங்கதான் தொடர்பு, பரலோகத்தோடு உங்களுக்கு தொடர்பு கிடைக்குது. இதுவரை இல்லைன்னா இன்னைக்கு நீங்க இதுக்கு தீர்மானம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க வீட்டில் நடக்கிற ஆண்டவருடைய அரசாட்சியை நீங்க பார்ப்பீங்க. ஆபிரகாம் பலிபீடம் 2 முறை கட்டினார், 3 முறை கட்டினார். ஆபிரகாம் எப்படி பலிபீடம் கட்டினார் பாருங்க. ஒரு தடவை போய் கர்த்தர் தரிசனமான உடனே ஒரு பலிபீடம் கட்டிட்டாரு. அதுக்கு பிறகு
அவர் அதாவது அந்த பெத்தேலுக்கு போன பிற்பாடு அங்க ஒரு பலிபீடம் கட்டிட்டார். ஆதியாகமம் 13:18 அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எப்ரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியை சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டினான். பிராமிஸ் லேண்டுன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அங்க போய் பலிபீடம் கட்டினார்கள் என்றால் தேவனோடு தொடர்பை உண்டாக்கும் ஒரு வேலையை அவர்கள் செய்தார்கள். உங்க வீட்டில் பலிபீடம் இல்லைன்னு வச்சுக்கிடுங்களேன். உங்க வீட்டில் பலிபீடம் இல்லை, பிள்ளைங்க 2 வயசு 3 வயசு சின்ன சின்ன பிள்ளைங்க, அதுக்கெல்லாம் முழிக்காது. அப்படி இல்லை, இப்பவே பழக்கணும். வா வந்து முழங்கால் போடு அப்படி சொல்லி கொடுக்கணும். சின்ன பிள்ளைங்க கவனிங்க, காலையில் அப்பா அம்மா ஜெபிக்கும் போது பிள்ளைகள் கூட சேர்ந்து அப்பா அம்மாவோட என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அதுக்கு ஒரு ஒழுங்கு, அதுக்கு ஒரு சிஸ்டம் நீங்க ரெடி பண்ணி அந்த முறைப்படி உங்க வீட்டில் நீங்க பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொள்ளுங்க, கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. ஆபிரகாம் பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொண்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்கோர்ஸ் இங்கே ஆலயத்தில் நமக்கு பலிபீடம் இருக்கிறது. இங்கே தேவனோடு தொடர்பு கொள்ளுகிற சகல செயல்களும் செய்யப்படுகிறது. இது ஒரு பிரதான பலிபீடம், திரள் மக்கள் வருகிற ஒரு பலிபீடம். உங்க வீட்டில் பரலோகத்தோடு தேவனோடு தொடர்பு கொள்ளும் ஒரு சிஸ்டம் இல்லை, ஒரு ஒழுங்கு இல்லை, பலிபீடம் இல்லை. ஆகவே அவரவர் தங்களுக்கு விருப்பமானபடி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இஷ்டமா அங்கங்க ஜெபம் பண்றதுன்னு இருக்கலாம். ஆனா எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிற ஒரு பலிபீடம் உங்க வீட்டில் இருக்கணும். இப்போ இதை செய்யறதுக்கு நீங்க உங்களை இன்னைக்கு ஒப்பு கொடுக்கணும். இது அவசியம்னு எத்தனை பேர் உணர்றீங்க? அப்படியா கை தூக்குறீங்க? கை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். இது அவசியம் அப்படின்னு. சும்மா பாங்கப்பா, ஒரே தூக்கம் வருது, ஜெபன் தொல்லை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. பலிபீடத்தை அசட்டை பண்ணக்கூடாது. பலிபீடம் தேவனோடு தொடர்பு கொள்ளும் ஒரு செயல், ஒரு முறைமை. தேவனோடு எப்படி சேர்ந்து ஜெபித்து தேவனோடு தொடர்பு கொள்வது, தேவனை பாடி துதித்து ஆராதித்து தொழுது கொண்டு தேவனோடு தொடர்பு கொள்வது. எத்தனை பேர் வீட்டில் இது இருக்குதுன்னு நான் கேட்கல, இல்லைன்னு எனக்கு தெரியும். நிறைய வீட்டில் இது இல்லை. அப்பா ஏசப்பா, நானும் என் மனைவியும் பிள்ளைகளும் நாங்கள் எல்லாம் உம்முடையவர்களப்பா. ஏசப்பா, நீர் எங்களுக்கு உம்முடைய ஆசீர்வாதத்தையும் உம்முடைய கிருபையும் நீ தரணும். உம்மை நம்பித்தான் நாங்கள் இந்த பூமியில வாழ்றோம் அப்பா. நீர் இல்லைன்னா நாங்கள் சாத்தான் எங்களை தொல்லை பண்ணிடுவாப்பா. அப்பா, கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும். ஜெபிக்கக்கூடிய நிலையில் இருக்கிற பிள்ளைகளை சுருக்கமாக ஜெபம் பண்ண சொல்லுங்க. ஸோ ஜெப தூபம் எழும்புகிற ஒரு பலிபீடம் உங்க வாழ்க்கையில இன்றைக்கு கர்த்தாவே எங்களுக்கு ஒரு பலிபீடம் தாரணும், நீங்க பலிபீடம் கட்டும்படி கர்த்தர் சொல்றார். அதுக்கப்புறம் பாருங்க தேவன் எப்படி உங்க குடும்பத்தை அரசாட்சி செய்கிறார் என்று நீங்க புரிந்து கொள்ளலாம். இப்போ கர்த்தருடைய அரசாட்சி உங்க குடும்பத்துல இல்ல. சபை கூட என்ன செய்யணும்னா அடிக்கடி கூடி ஜெபம் பண்ணி அந்த பலிபீடத்துல அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணுமா, அது அணையவே கூடாதாம். நாங்க தேவனோடு தொடர்பு கொள்ளும் ஒரு பலிபீடம் கட்டுவோம். சபை என்பது ஒரு நாகரீக கூடுகை அல்ல. சபை என்பது நிஜமான தேவனுடைய மீட்கப்பட்ட பிள்ளைகளின் கூட்டம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். மீட்கப்பட்டவர்களின் கூட்டம் தான் சபை. ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை பலிபீடத்துக்கிட்ட வந்தா போதுமா? எங்க வீட்லயும் ஒரு பலிபீடம் இருக்கணுமே. அல்லேலூயா. காலையில 6 மணிக்கு இந்த கிறிஸ்தவங்க வீட்டுல இருந்து ஒரு பாட்டு கேட்குது. இயேசுவின் நாமம் பாடுகிற ஒரு பாட்டு கேட்குது. பைபிள் வாசிக்கிறது இருக்குது. ஒரு மனப்பட்டு ஜெபம் பண்றாங்க. அப்பா,
தேவன் என்ன நினைக்கிறாரு, இந்த பிள்ளைங்க என்ன நம்புறதுனால தானே இதுங்க ஜெபம் பண்றாங்க. என்ன நம்புற என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாமல் இந்த உலகத்துல வெற்றியாய் வாழ சகலமும் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிற என் தேவன், அவரால் கூடாதது என்று ஒன்றுமே இல்லை. எனக்கு ஏன் அவர் செய்யல அப்படின்னு சொன்னா, பலிபீடத்துல கர்த்தர் இறங்கி வருவார். பலிபீடத்துல கர்த்தர் இறங்கி வருவார். அல்லேலூயா. 2 பேர் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது அவர்களோட அவர் இருப்பேன்னு சொல்லி இருக்கிறார். அவர் வருவார். பலிபீடம் என்றால் என்ன? தேவன் இறங்கி வருகிற ஒரு இடம், பரலோகத்தோடு தொடர்பு கிடைக்கிற ஒரு இடம். இதை குறித்து நம்ம இதுவரைக்கும் எனக்கு நான் உங்களுக்காக இதை சொல்லும்படி தேவன் என்னை ஏவனதுனால இதை நான் சொல்றேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க இந்த மந்த மாதிரி எழுந்து நிற்கிறது, உண்மையான தீர்மானம் எடுக்காம எழுந்து நிற்கிறது, இந்த பழக்கத்தை நீங்க விட்டுடணும். பொய்யா எழுந்து நிற்கிறது. பாஸ்டர் ஒரு காரியத்துக்கு நீங்க இதை செய்வீங்களா, எழுந்து நில்லுங்கன்னா குதபதப்பானே எழுந்து நிற்கிறது. ஆனா அது தீர்மானமும் கிடையாது. அதுக்கு பிற்பாடு வீட்டில் அல்லது வாழ்க்கையில் அதை செயல்படுத்தினதும் கிடையாது. எல்லாத்துக்கும் அந்த மாதிரி ஒரு காரியத்தை இனிமே நீங்க செய்யக்கூடாது. ஏன் எழுந்தேன்? பாஸ்டர் சொன்னாரு, வீட்டில் பலிபீடம் கட்ட சொல்லி இருக்கிறாரு. ஸோ நாங்க எங்க குடும்பத்தில், உங்க குடும்பத்தில் வியாதி இருக்குது, தரித்திரம் இருக்குது, மற்றவர்களுடைய தொல்லை இருக்குது, பிசாசுடைய சேஷ்டம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஏன்னா எங்க வீட்டில் பலிபீடம் கிடையாது. பலிபீடம் இருக்கிற இடத்துல பிசாசு வர முடியாது. அதனால ஆபிரகாம் எங்க போனாலும் அங்கெல்லாம் பலிபீடம் கட்டுவான். அங்கெல்லாம் பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொள்வான். அவன் மனைவி, அவனுடைய அண்ணன் மகன் லோத்து, அவனோடு கூட வேலை செய்கிறவர்கள் எல்லாரும் கூடி பலிபீடத்தை சுற்றி நின்று தொழுது கொள்வார்கள் கர்த்தரை. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பழைய ஏற்பாட்டில் சொல்லி தேவனை துதித்து ஆராதிப்பார்கள். சின்சியர், கடமைக்காக செய்கிறது ஆகிவிட்டது முந்தின நாட்கள்ல. அப்படி இல்லைங்க, நான் உண்மையாகவே தேவனோடு தொடர்பு கொள்ளுகிற இந்த பலிபீடம் கட்டி தேவனை தொழுது கொள்ளுகிற இந்த ஜெபம் நான் செய்வேன். என்ன டைம்ல உங்களுக்கு அது வசதி, அதை பாருங்க. குடும்பமா உட்கார்ந்து நிர்ணயம் பண்ணுங்க. இதை பற்றி ஒரு தீர்மானம் எடுங்க. அதுக்கப்புறம் தேவன் உங்க வீட்டில் எப்படி உலாவுகிறாருன்னு பாருங்க. கர்த்தருடைய பிரசன்னம் உங்க வீட்டில் இருக்கிறத பாருங்க. சாத்தான் உள்ள நுழையவே முடியாது. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நிறைய நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு நிறைவா இருக்க கர்த்தருக்கு செய்வார். இப்போ எத்தனை பேர் தீர்மானம் பண்றீங்க, எங்க வீட்டில் நான் பலிபீடம் கட்டுவேன், ஜெப பலிபீடம், ஆராதனை பலிபீடம், தேவனோடு தொடர்பு கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை நாங்க செய்வோம் அப்படின்னு எத்தனை பேர் தீர்மானம் பண்ணுகிறீங்க? அவங்க மட்டும் எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். அவங்க மட்டும் எழுந்து நில்லு. நீ எழுந்து உன்னால முடியலன்னா நீ உட்காந்துக்க. இது முடியாத விஷயம் ஒன்றும் கிடையாது. இது முடியாத விஷயம் கிடையாது. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்பா, எங்க வீடு, எங்க குடும்பம், தாத்தா இருக்கிறாரு, பாட்டி இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாரு, அம்மா இருக்கிறாரு, அத்தை இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றாங்க, எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றாங்க, எல்லாம் சேர்ந்து சமைக்கிறாங்க, எல்லாம் சேர்ந்து சண்டை போடுறாங்க, எல்லாம் சேர்ந்து டிவி பார்க்குறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. பலிபீடம் இல்லாததுனால அங்கே ஜெபம் எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிறது இல்லை. ஸ்தோத்திரம். தினந்தோறும் ஒப்பு கொடுத்து செய்யணும். நீங்க தாத்தா பாட்டி வயசானவங்களான இருந்தால் கூட நீங்க அதை செய்ய தீர்மானம் பண்ணுங்க. உலகத்தில் இருக்கிற நாட்கள்ல பரலோகத்தோட தொடர்புல நம்ம இருப்போம். இது சத்தியம் நிறைய இதுல இருக்கிறது. நீங்க கவனமா இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்துல ஒப்பு கொடுங்க. கணவன் மனைவியும் தீர்மானம் பண்ணுங்க. குடும்பமா தீர்மானம் பண்ணுங்க. அப்பா நாங்க எங்க வீட்டுல பலிபீடம் கட்ட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இப்ப ஜெப தூபம் எப்பவும் உம்மை நோக்கி வரும். நீர் இறங்கி வருகிறதை நாங்க பார்ப்போம். நீங்க இறங்கி வருகிறதை நாங்க பார்ப்போம்.
எங்க வீட்டுல எதெல்லாம் இல்லாம இருக்குதோ அதெல்லாம் அதுக்கும் காரணம் பலிபீடம் இல்லாதனால தான். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்துல ஒருமனப்பட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் இந்த ஜெப பலிபீடத்திற்கு முன்பாக தேவனோடு தொடர்பு கொள்ளுகிற ஒரு ஒழுங்கை ஏற்படுத்தி வைத்து அந்த ஒழுங்கின்படி கர்த்தரை பாடி ஆராதித்து தேவனை தொழுது கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் உங்க பலிபீடத்துல தாங்க வல்லமை வந்து இறங்கும். உங்க பலிபீடத்துல தான் தேவன் வந்து இறங்குவாரு. வேற யாரு பலிபீடம் கட்டினாலும் அதுல தேவன் வரமாட்டாரு. உங்க பலிபீடத்துல இயேசு இறங்கி வருவார். ஆவியானவர் இறங்கி வருவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க வீட்டுல கர்த்தாவே இதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாம் சொல்லி சத்தமா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிராங்க்லின் வாங்க. இதுக்கு எல்லாரும் சார்பில் நீங்க எழுந்து நிற்கிறவங்க சார்பில் நீங்க ஒரு ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த காரியம் கண்டிப்பா நடக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க எடுத்த தீர்மானம் உண்மையானதுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க நாங்க இன்னைக்கு சபையில எழுந்து நிக்க சும்மாலாம் எழுந்து நிக்கல பாஸ்டர், ரியலா இதை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், நாங்க இதை செயல்படுத்துவோம் அப்படின்றவங்க எல்லாம் கை வைத்து ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, நாங்க உண்மையா இதை செய்வோம். எங்க வீட்டுல பலிபீடம், கர்த்தருடைய பலிபீடம் எங்க வீட்டுல இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.